பாக்கியவதியான உன்னை அடைந்த நானே பெரும் பாக்கியசாலி. இறைவன் எனக்கு அருமையான லட்சுமியை வழங்கியுள்ளார். தாங்கள் சாட்சாத் அந்த துர்கா தேவியின் அவதாரமே. மன்னியுங்கள் மகாராஜா, ஒரு பெண்ணின் இயல்பு குறித்து பேசுவதானால் வெவ்வேறு திறமைகள் அவளுக்குள் இருக்கும். இன்று கூட எனக்கு உதவி புரிந்தது ஒரு பெண்தான். இறைவன் அந்த பெண்ணை தூதுவராக அனுப்பியுள்ளார். அப்படியா? அப்படியான சிறந்தவர்களை நாம் மரியாதை செய்தே ஆக வேண்டும். யார் அந்த பெண்? அது ஒரு புதிராக உள்ளது. ஒருமுறை பணிப்பெண்ணாக சேவை செய்தார், இன்னொரு முறை சாதுவாக வந்தார், இன்னும் ஒரு முறை தங்கள் உயிரை என் மூலமாக காத்தும் உள்ளார். அப்படி என்றால் நாம் அவரை பாராட்டியே ஆக வேண்டும். ஆனால் மகாராஜா, அவரை எப்படி கண்டுபிடிப்பது? நாம் அந்த பெண்ணின் உருவத்தை சித்திரமாக வடிப்போம். அதன் மூலம் அவரை கண்டுபிடித்து விடலாம். ஆம், அவரை நல்ல ஓவியர் மூலமாக நாம் கண்டறியலாம். இறைவா, ஆலயத்தில் தீப்பற்றி எரிகின்றதே. நாம் இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். வாருங்கள். தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? ஆலயத்தின் 4 வாயில்களும் அடைபட்டுள்ளதே. இல்லை, ஆலயத்திற்குள் வருவதற்கு ஒரு தனி வழி உள்ளது. அந்த வழியாக வந்தேன். தங்களுடைய சந்தேகத்திற்கெல்லாம் என்னிடம் பதில் உள்ளது. ஆனால் அதற்கு பதில் சொல்வதற்கெல்லாம் இப்பொழுது சமயம் இல்லை. தாங்கள் புறப்படுங்கள், உடனே வெளியேற வேண்டும். மகாராஜா, இந்த பாவியை மன்னித்து விடுங்க. நான் என் சுயநலத்திற்காக இன்னொருவரின் சதிவலையில் விழுந்து தவறு செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். யார் அது? யார் என்று சொல்லுங்கள். இந்த உண்மை ஊழியரின் ஆத்மா சாந்தி அடைய தங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இவரது இறுதி சடங்கு தாங்கள் ராஜ மரியாதையோடு நடத்த வேண்டும். மிக்க மகிழ்ச்சி மகாராஜா. தங்கள் இருவரையும் கண்ட பின் எனக்கு நிம்மதி பிறந்திருக்கிறது. மகாராஜா மகாராணிக்கு நிகழ்ந்த இந்த கொடூரம் எனக்கு வந்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். இந்த படுபாதக சதி செயலுக்கு பின்னே இருந்த அந்த சூத்திரதாரி யார் என்று இல்லை, ஆனால் மிக விரைவில் அறிந்திடுவேன். எங்கள் மகாராணி மகாராஜாவை கொலை பாதகத்திற்கு உள்ளாக்கியவனை சித்திரவதை செய்து கொல்ல வேண்டும். தாங்கள் சரியாகவே சொல்லி உள்ளீர்கள் மகாராஜா. அதற்காகத்தானே நாங்கள் எல்லோரும் இங்கு வந்தோம். ஆனால் இங்கு நடைபெறவுள்ள முக்கிய ஆலோசனையில் யாம் எம் மந்திரிகள் எம் மகாராணி தவிர யாரையும் அனுமதிக்க என்னிடம் உத்தரவு மகாராஜா. தாங்கள் காளி மாதா ஆலயம் சுற்றுப்புறத்தில் தேடிடுங்கள். அநேகமாக நமக்கு ஏதேனும் ஆதாரம் கிடைக்கலாம். உத்தரவு மகாராஜா. ரகுநாத், கூறுங்கள் மகாராஜா. நம் மகாராணிக்கு உதவிய அந்த பெண் யார் என்று தாங்கள் விசாரித்திடுங்கள். ஒருவேளை அவரால் நமக்கு ஏதேனும் விவரங்கள் தெரிய வரலாம். சித்தம் மகாராஜா. அரண்மனையைச் சேர்ந்த எல்லா பணிப்பெண்களையும் அழையுங்கள். தங்களின் முயற்சி வீண் என்று தெரிகிறது. பிறகு அந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது? இதோ பாருங்கள். தாங்கள் கூறிய அங்க அடையாளங்களை கொண்டு தீட்டிய உருவம் இது. மகாராஜா, மகாராஜா, நான் தங்களிடம் கூறிய பெண் இவர்தான். இவரைத்தான் தேடிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது எப்படி இவரை? மனு, அப்பா.